Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாசி பருப்பு பனியாரம். So இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். நம்ம பாசி பருப்பு பனியாரத்துக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு பச்சை பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது உடைச்சது இருக்கு, தனியாவே நம்ம கடையில் கிடைக்குது. ஸோ அந்த உடைச்ச பச்சை பாசி பருப்பை வாங்கி நான் வந்து ஒரு 6 மணி நேரம் அளவுக்கு சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த தோல் வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாசி பருப்பு வந்து நல்லா சோக்காக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாசி பருப்பை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிபியோட க்ரெடிட்ஸ் வந்து என்னோடய சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க திருச்சியில். ஸோ அவங்க தான் இந்த ரெசிபி எனக்கு சொன்னது. ஸோ அவங்களோட ஊர் மன்னார்குடி சொன்னாங்க. ஸோ அந்த ஊரில் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ அந்த ரெசிபியை என்னை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இப்போது இதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் ரேஷியோ வந்து நான் வந்து 1:1 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே கிடைக்கிற வெல்லம் வந்து ரொம்பவே ஸ்வீட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நான் 1:1 எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் வெல்லம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 1:1 இல்லை 1:3/4 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், ஒரு 2 பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பியும் நம்ம இதை மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை வந்து 75% நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, ஊற வச்ச பச்சரிசி, அதுக்கப்புறமேட்டு 2 பத்தை தேங்காய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 6 கேஷ்யூஸ் வரைக்கும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து இது கூட வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு தடவை ஒரு ஓட்டி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் வந்து நீங்கள் பத்தையாக ஆட் பண்ணலாம், இல்லை தேங்காய் துருவுனதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இதை மழைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. நான் ஏன் வந்து எல்லாத்துக்கூட ஆட் பண்ணல கேஷ்யூஸ்னால், ஏன்னா அது கிரைண்ட் ஆகும்போது திப்பியாக இருக்கும். ஸோ கேஷ்யூஸை நான் தனியாக அரைச்சிட்டு அது கூட இந்த பேட்டரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து இந்த இருக்க பேட்டர் கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு பனியார பாத்திரத்தில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இந்த மாவு புளிக்கணுன்றதுலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பனியாரம் பாத்திரம் வச்சு நம்ம இதை ஊற்றி எடுத்துடலாம். பனியாரம் பாத்திரத்தில் நான் வந்து கீழே வந்து நெய் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த குழியில் எல்லாத்தையும் நம்ம மாவை வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா இதில் நம்ம பாசிப்பயிறு, வெல்லம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனால இது ரெண்டுமே வந்து அயன் சத்து அதிகமாக உள்ளது. ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இப்போது இதுக்கு மேலேயும் ஒரு 2 சொட்டு நெய் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நான் இதை வந்து கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு, இல்லை இது வேகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பனியாரத்தை எல்லாத்தையுமே திருப்பி போடலாம். இது கொஞ்சம் லைட்டாக மெஸ்ஸியான ஸ்டேஜ் தான்.
ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை திருப்பி போட்டுடலாம். அடுப்பை வந்து ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, ஏன்னா கீழே வந்து ஈஸியாக கருத்துரும், அப்புறம் உள்ளே இருக்க பணியாரம் வேகாது. ஸோ வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வைங்க. மீடியமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வைக்காதீங்க, மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வைங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பணியாரம் வேகிறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கவர் பண்ணியும் குக் பண்ணலாம், இல்லை அப்படியே மூடாமையும் குக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் லைட்டாக மேலே வந்து திருப்பியும் கீயை வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணுறேன் மேலே. ஸோ அந்த பணியாரம் வந்து காஞ்சிடாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் லைட்டாக மேலே வந்து கீயை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம பணியாரம் வந்து 2 சைட்ஸுமே நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம இந்த பணியாரத்தை இப்படி பிரிக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக உள்ளே எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ்.